திருச்சி கிழக்கு தொகுதியில் தற்பொழுது பேரவை செயலாளரிடம் தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் ராஜினாமா கடிதத்தை வழங்கியிருப்பதன் காரணமாக அமைச்சர்கள் செங்கோட்டையன் மற்றும் வெங்கடரமணன் மூலமாக அந்த ராஜினாமா கடிதம் வழங்கப்பட்டிருக்கின்றது. எனவே திருச்சி தொகுதி காலியாக இருப்பதாக இன்னும் சற்று நேரத்தில் பேரவை செயலகத்தின் மூலமாக அறிவிப்பு வெளியிடப்படும். அதுபோன்ற அறிவிப்பு வெளியான உடனேயே தேர்தல் ஆணையத்தின் சார்பிலே திருச்சி கிழக்கு தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்துவதற்கான ஒரு சூழல் உருவாகும். இடைத்தேர்தலை பொறுத்தவரை 6 மாதத்திற்குள்ளாக நடத்தி முடிக்கப்பட வேண்டும். எனவே 6 மாதத்திற்குள் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு அதற்குள்ளாக வாக்குப்பதிவு நடைபெறும். தமிழக வெற்றி கழகம் வெற்றி கண்டிருக்கக்கூடிய அந்த தொகுதியிலே மீண்டும் வெற்றி பெறுவதற்கு முனைப்பு காட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையினால் கூப்பா கிருஷ்ணனுக்கு அந்த தொகுதி வழங்கப்படலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நிலவி வருகின்றது. லால்குடி தொகுதியிலே குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியை தவறவிட்டது மட்டுமல்லாமல் திருவெரும்பூர் மற்றும் திருச்சி மேற்கு தொகுதியிலே தமிழக வெற்றி கழகத்திற்கு வேட்பாளர்களை அந்த வேட்பாளர்கள் மூலமாக கணிசமான போட்டியை வழங்கி அமைச்சர்களாக இருந்த நேரு மற்றும் அன்பில் மகேஷ் ஆகியோர் அந்த தொகுதிகளை விட்டு பெரிய அளவில் மற்ற தொகுதிகளுக்கு சென்று வேலை செய்ய முடியாத அளவிற்கு அந்த தொகுதிகளுக்குள்ளேயே தமிழக வெற்றி கழகம் கடுமையான போட்டியை உருவாக்கி இருந்தது. திமுக வலுவாக இருந்த திருச்சிராப்பள்ளியிலேயே கிட்டத்தட்ட 3 தொகுதிகளை மொத்தமாக இருக்கக்கூடிய 9 3 தொகுதிகள் வரை தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறுவதற்கான சூழல் உருவாகி இருந்தது எளிதாக. எனவே அதற்கு மறுவாய்ப்பு தரக்கூடிய விதமாக திருச்சி கிழக்கு தொகுதியிலும் அந்த திருச்சி கிழக்கு தொகுதியில் தற்பொழுது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை தமிழக முதலமைச்சர் ராஜினாமா செய்திருக்கக்கூடிய நிலையில் அடுத்ததாக அங்கு இடைத்தேர்தல் நடைபெறக்கூடிய சூழல் வந்திருப்பதால் அங்கே வேட்பாளராக முன்னாள் அமைச்சர் கூப்பா கிருஷ்ணன் நிறுத்தப்படலாம் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. திருச்சி கிழக்கு தொகுதியை ராஜினாமா செய்திருப்பதன் மூலமாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய பலம் என்பது சட்டப்பேரவையிலே பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.